வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 11ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. திதி வளர்பிறை பிரதமை பகல் 12:50 வரையிலே, அதன் பிறகு வளர்பிறை திதியை 2ஆம் தரை. யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், சனி, மீனத்தில் புதன், ராகு, சந்திரன். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்தில் 3 கிரகம், 12ஆம் இடத்தில் 3 கிரகம், 11ல் 3, 12ல் 3, 6 கிரகம் உங்களுக்கு பின்னால் இருக்குது. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்கின்றன. ஆறுப்படைவன் 12ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் யோகம். ராசி அதிபதி உச்சம், ஆறுப்படைவன் நீச்சம், டபுள் மடங்கு யோகம், 400% நன்மை. எனவே இது ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு. அற்புதமான நல்ல நாள். நீங்கள் என்னவெல்லாம் வேண்டுமென விரும்புகிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். எடுத்ததை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நன்றாகவும் முழுமையாகவும் அழகாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக சரளமாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய how big it will தெரியல. அது நீங்க தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். ரொம்ப பெருசா இருக்கும்ன்றது மட்டும் ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். ஜாதகப்படி உங்களுக்கு ஏதோ பெரிய அமௌண்ட் வரப்போகுது, ஆனா எவ்வளவு பெருசு அப்படின்றது உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்தது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல அற்புதமான நாளாக மேஷ ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. திருமண தடை விலகும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியர் அற்புதமாக தேர்வு எழுதி நல்ல மார்க் வாங்குவார்கள். ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே 3 கிரகம், 10ஆம் இடத்திலே 3 கிரகம், எல்லாமே சேர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு யோகமான நேரம். 7 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சம். எனவே அதிக நன்மைகள் நடைபெறும். திருமண வயதில் இருந்தால் இப்ப கல்யாணம் நிச்சயம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மண்டபத்தை தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. மணமகனுடைய பெற்றோர்களும் மணமகளுடைய பெற்றோர்களும் சேர்ந்து ஒரு வண்டி எடுத்துட்டு எந்த மண்டபம் நல்லா இருக்கு போய் பார்த்தேன், நேரில் பார்த்தேன், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திருமண நேரம் அருகிலே வந்து விட்டது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரெல்லாம் நல்ல மார்க் வாங்குவார்கள். இப்ப எந்த பரீட்சை எழுதினாலும் அது 100க்கு 100 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். தன லாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி மிக 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 சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். எனினும் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம், எக்ஸ்ட்ராடினரி கேர். உங்களுடைய ஹெல்த்ல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். எந்த விஷயத்தையும் அலட்சியமா விட்டுறாதீங்க. ஏன் அப்படி என்றால் 6 குடைவன் 8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் வியாதி ஏதேனும் பரவ வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு நீங்கள் இடம் கொட வேண்டாம். வியாதிக்கு இடம் கொடேல். நோய் நொடிகள் உங்களை நெருங்காத வண்ணம் நீங்கள் தூய்மையான இடத்துல இருக்க வேண்டும். முடிஞ்சா வெளியில் போறதெல்லாம் மாஸ்க் போட்டுட்டு போங்க, தப்பு இல்லை. கிரவுடட் பிளேஸ்க்கெல்லாம் போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம் இப்பொழுது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. எனினும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை சற்று அதிகமாக
விரிவுபடுத்துவீர்கள். பெரிய அளவில் வியாபாரத்தை எடுத்துட்டு போறதுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். மிக குறுகிய வட்டத்திற்குள் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அதை விட்டு வெளியே வந்து வானளாவிய உயரத்திற்கு நீங்கள் வளரப்போகிறீர்கள். உலகளாவிய தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. குளோபலைசேஷன். எங்க வேணாலும் போய் வியாபாரம் பண்ணலாம், எங்க இருந்து வேணாலும் எங்க வேணாலும் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்ப நிறைய வந்திருக்கு. அதனால நீங்க வந்து சுலபமாக தொழில் செய்யலாம். உங்கள் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடத்திலே 5 10 உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் கடகத்திற்கு யோகாதிபதி. 7 செவ்வாய் உச்சம். நல்ல நேரம். கல்யாணம் ஆகாத கடகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். வீடு வாங்கலாம், விற்கலாம். அசையா சொத்துக்களை விற்பனை செய்வது, வாங்குவது, பராமரிப்பது, புதுப்பிப்பது, வண்ணம் பூசுவது போன்ற பணிகளை எல்லாம் இப்பொழுது சிறப்பாக செய்வீர்கள். உங்களுடைய வியாபாரம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். யாராவது உங்களை வேணும்னே வம்புக்கு இழுப்பாங்க, சீண்டுவாங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு தேவையில்லாம யாரோ ஏதோ ஒன்று போடுவான், அதை போய் நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க. அந்த போட்டோவை விட்டுருவான், உங்களை பிடிப்பான். அப்படிதான் நடக்குது இப்போ நிறைய இடங்கள். உண்மையிலேயே யார் அந்த கமெண்ட்டை போட்டானோ அவனை விட்டுருவாங்க. நீங்க அதை ஷேர் பண்ணீங்க பாருங்க, உங்களை பிடிச்சுவான். நீ ஏன் அதை ஷேர் பண்ண, உனக்கும் அதுக்கு என்ன தொடர்பு, உண்மையை சொல்லுமா கூப்பிட்டு. அதை போட்டிருக்கானே வந்து அவனை பிடிக்கலன்னா அவங்க நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க பிடிப்போம், நீ ஏன் ஷேர் பண்ண அதை சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் வரும் தேவையில்லாத தலைவலி, அச்சரிப்பு. அதை எதுக்கு நீங்க போய் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும்? யாரோ ஏதோ போடுறாங்க, சரி ஓகே, அது போயிட்டே இருக்கணும். அதனால நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அந்த நேரத்துல நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க, உருப்படியான வேலை பண்ணுங்க. சோசியல் மீடியால போய் நீங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க சந்திராஷ்டமம் எங்கேயா மாட்டிக்கு போறீங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசி அதிபதி பலகீனமாக இருக்கிறதே, 7ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருக்கிறது என்றால் அதனால் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படத்தான் செய்யும், இல்லை என்று சொல்லவில்லை. இருப்பினும் சில கிரகங்கள் நன்றாக இருப்பதால் நன்மைகளும் நடைபெறும். ஒரு சில கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன, ஒரு சில கிரகங்கள் வலுவாக இல்லை. ரெண்டுமே உங்களுக்கு ஆதாயமும் இருக்கிறது, நஷ்டமும் இருக்கிறது, ரெண்டுமே இருக்கு. எனவே 50% நல்லது நடக்கக்கூடிய நாள் அப்படி வேணா எடுத்துக்கலாம். 50% நல்லது நடக்கும். அதனால நீங்க மிச்ச 50% கேர்ஃபுல்லா இருக்கு. 50-50 தான் இன்னைக்கு. நன்மை தீமை 50-50 ஜாகிரதையா இருக்கு. ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. 7 குடைவன் 4ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். களத்திர ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 5 குடைவனும் ராசி அதிபதியும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது குழந்தைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவர்கள் நன்றாக தேர்வுகளை எழுதுவார்கள். பரீட்சையில நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்குவாங்க. மேற்படிப்புக்கு பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விளையாட்டு. அதையும் மறந்து விடாது. விளையாடணும், குழந்தைங்க விளையாடணும். இல்லைன்னா அது வந்து தத்தி ஆயிடும். இதுல பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நல்ல இவ்வளவு பருமா இருக்கான். 12 வயசு பையன் இவ்வளவு தடி, என்னை போல 3 மடங்கு. ஓடணும், சின்ன வயசுல இருந்து ஓடணும். அதனால்தான் பாரதியார் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் பாரதியார் டச் பண்ணாத சப்ஜெக்டே இல்லைங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க வேண்டும், மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அவர்களின் கல்வி எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் கல்வி, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, இதெல்லாம் பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி பாரதியார் சொன்ன மாதிரி ஓடி விளையாடு. இன்னைக்கு வந்து நிறைய பசங்க வந்து ஓடி விளையாடுற பழக்கமே போயிடுச்சு. அதனால சீக்கிரம் வியாதி வருது. 25 வயசுல சுகர் வருது. இப்பெல்லாம் சக்கரை நோய் வந்து 25ல ஆரம்பிச்சிருது. முன்னெல்லாம் 55ல ஆரம்பிக்கும், இப்ப 25லயே ஆரம்பிக்கும். காரணம் என்ன? ஓடுறது இல்லை, நடக்கிறது இல்லை.
பசங்களாம் இப்ப என்ன விளையாடுறாங்கன்னா போனை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்படியே விளையாட்டு இருந்தா எப்படி உனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும்? ஓட வேண்டாமா? தலைதறிக்க ஓடணுமே. அந்த மாதிரி ஓட பசங்களை வந்து வளர்க்கணும். பசங்களை நல்லா ரன்னிங் பிராக்டிஸ் கொடுங்க. ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டராவது ஓடணும். குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் ஓடணும். முடிஞ்சா 10 கிலோமீட்டர் ஓடணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். கிரவுண்டில் ரவுண்ட் அடிக்க சொல்லுங்க, ஓட சொல்லுங்க. ஓடுவது நடப்பது ரெண்டுத்துக்கும் இணையான எக்ஸசைஸ் வேற எதுவுமே கிடையாது. ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம். என்னமோ ஒரு புரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் எங்க தசா புச்சான்னு ஆயிடும் உடம்பு. அதெல்லாம் வேண்டாம். இயற்கையான உணவு, நிறைய ரன்னிங், வாக்கிங் ரன்னிங் 2 தான் நல்ல எக்ஸசைஸ். அதை பண்ண சொல்லி குழந்தைகளை பழக்கப்படுத்த வேண்டும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 4ஆம் இடத்தில் 4 குடைவனும் 7 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 4 குடைவன் சனி, 7 குடைவன் சுக்கிரன். அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை 4ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கு. அதனால இப்ப வந்து கல்யாண நிச்சயம், கல்யாண டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே இருக்கிறது. 5ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்குது. அருமையான கிரகம். அது மட்டுமல்ல, 5 குடைவன் 2ஆம் இடத்திலே உச்சம். 5 குடைவன் செவ்வாய், 2ஆம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சம். 5ல குரு, 5 குடைவன் உச்சம். எனவே இது ஒரு அற்புதமான நேரம். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் மிக சுலபமாக நடைபெறும். மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணிட்டு, இவ்வளவு கடினமான விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லை, விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அலுவலகத்தில் உங்கள் பணிகளை அனைவரும் பாராட்டுவார்கள். வியாபாரம் செய்து கொண்டிருப்போருக்கு அதிலே நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான நல்ல நேரம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். லாபஸ்தானாதிபதி ராசியிலே உச்சமடைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி அடைந்திருக்கிறது. எனவே மிக அற்புதமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். அப்படியே சில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் நடக்கும் வெளியூர்ல. அதுக்கு போயிட்டு அப்படியே அங்க இருக்கிற கோவில், அக்கம்பக்கத்தில் இருக்கிற கோயில்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மிகச்சிறப்பான நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது. நன்மை செய்யும் கிரகமான சுக்கிரன் ராசியை கடந்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஆடை அணிகலன், உணவு பொருட்கள், அழகு பொருட்கள், கலை உலகம், இயல் இசை நாடகம் போன்ற கலை உலகம், உணவு சம்பந்தமான தொழில், ஆடை சம்பந்தமான தொழில், நகை சம்பந்தமான தொழில், டெக்ஸ்டைல், ஜுவல்லரி, ஃபுட் ஐட்டம்ஸ், என்டர்டெயின்மெண்ட், சினிமா, டிராமா, ஸ்மால் ஸ்கிரீன், ஓடிடி பிளாட்ஃபார்ம் உட்பட என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையிலே இப்பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். புகழ் ஏற்படும். பெயர், புகழ், செல்வாக்கு மிக பெரியதாக இருக்கும். செல்வ செழிப்பும் ஏற்படும். உங்களுடைய திறமைகளை அனைவரும் அடையாளம் கண்டுகொள்வார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரம் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 5 குடைய சந்திரன் ராசியிலே இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசியிலே இப்ப 3 கிரகம், சந்திரன், புதன், ராகு, 3 மீனத்தில் இருக்கு. சந்திரன் 5 குடை, புதன் 4, 7 குடை, 2 ராசியில இருக்கு. இந்த புதன் சந்திரன் சேர்க்கை ராசியிலே ஏற்பட்டிருப்பதால் மீன ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்.
நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். உங்களது வேலைகள் எல்லாம் எளிதாக நடந்து முடியும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அசையா சொத்து வாங்கலாம். 11ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது வீடு, மனை, நிலம், அசையா சொத்து போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவது, விற்பது ஆகிய இரண்டுமே சுலபமாக நடைபெறும். ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஏதாவது வில்லங்க இருக்கு, ப்ராப்பர்ட்டியில ஏதாவது சிக்கல் இருக்கு, ஃபேமிலிக்குள்ள டிஸ்பியூட் இருந்தா கூட இப்ப உட்காந்து பேசினா சரியாகும். பேச்சுவார்த்தை மூலமாக ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாம். விற்பனை செய்யலாம், வாங்கலாம், புதுப்பிக்கலாம், பிரித்து கொள்ளலாம், பங்கு போடலாம், பாகப்பிரிவினை செய்யலாம். ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இப்ப நல்லா நடக்கும். 9க்குடைய பாக்கியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் அசையா சொத்து தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அசையா சொத்து வாங்குவீர்கள். எனவே இது பல விதத்தில் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது எழுத போகும் தேர்வுகள் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நல்லா தெரிஞ்ச கேள்வியா வரும். பேப்பர் ஈஸியா இருக்கும். நீங்க எதெல்லாம் படிச்சுட்டு போனீங்களோ அதெல்லாம் வந்துடும் கொஸ்டின் பேப்பர்ல. அதனால ஈஸியா எழுதிருவீங்க. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வரும். மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.